சார் ஸ்டாண்ட் பை இருக்கோம் சார். ஆங்கர் வந்துட்டே இருக்காங்க சார். எங்க போறீங்க? வணக்கம். அச்சம் தவிர நிகழ்ச்சிக்காக நான் திவ்யா. இன்று இந்த வார்டு கவுன்சிலர் பென்னேட் கபாலி அவர்கள் நம் நிலையத்தில் நேர்காணலில் உள்ளார். திவ்யா, திரு கபாலி அவர்கள் அவரோட தொகுதியில மக்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால தானே 6 வருஷம் அதே தொகுதியில் கவுன்சிலர் இருக்கும். மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கூடவே இருந்து பார்க்க தான் 24 மணி நேரம் அங்கேயே இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்கு பத்தலன்னா உங்க வார்டு மக்கள் இங்க உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க சார். என்னமா பண்றது, அவ்வளவுதான் டைம் இது. அதுலயே தூங்கணும், மற்ற வேலையும் பார்க்கணும். விவரமா சொல்றேன் சார். மக்கள் சேவைக்காக 24 மணி நேரம் சொல்லிட்டு உங்க சேவைக்காக பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்றாங்க சார். ஏமா, அது எதிர்கட்சிகள் செய்யற சரிமா? உங்க வார்டு ஆபீஸ உங்க தொண்டர்கள் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்கன்னு உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு. இந்த பாருமா, நீ பாட்டு அனாவசியமா பேசிட்டு இருக்காத. உன் மேல நடவடிக்கை எடுப்பேன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? மக்கள் பிரதிநிதி, தெரிஞ்சுக்கோ. என்ன சார்? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. திவ்யா, கபாலி சார் மேல இப்ப நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை உங்களால நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். நீங்களே பாருங்க. இது சாரோட வார்டுல இருக்கிற சாரங்கபாணி தெரு. இதுக்கு பக்கத்து தெருவுல தான் சாரோட ஆபீஸ் இருக்கு. இவர் கார்ல போறதுனால தெரிய மாட்டேங்குது. ஆனா எவ்வளவு பேர் நடந்து போறதுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இப்போ உங்க வார்டு மக்கள் உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். கபாலிங்க ஜெயிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அவருக்கு பல தடவை ஃபோன் பண்ணி போனே அட்டன் பண்ண மாட்டாரு. பேமானி போன எலெக்ஷன் தான் உனக்கு போன் வாங்கி கொடுத்தேன். என்ன கதை வரான் பார்த்தார் அவன். பணம் பதவி வந்த உடனே இந்த தொகுதியை மறந்துட்டாருங்க. அதே தானே பங்களா கட்டிக்கிறேன். என்ன மாட்டாங்கிற வார்டு ஆபீஸ் போனா தொண்டருங்க பூரா மிரட்டுறாங்கம்மா. ஏமா இது வார்டு பாடையில போற நேரத்துல ஏமா வார்டு ஆபீஸ்க்கு தொல்லை பண்றீங்க? என்ன சார் இது? இப்போ என்ன சொல்றீங்க சார்? ஏமா உனக்கே தெரியுமா இது எதிர்கட்சிக்காரங்க செய்யற சதிமா இது? சார், இது நேர்காணல். சோ நாங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்பப்ப நான் போய் சொல்றேங்கிற நீ? இங்க இந்த சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் உங்க தொகுதி மக்கள். காரணங்களை சொல்லி நிஜத்தை மறைக்கிறதுக்கு பதில் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களோட குறைகளை தீர்த்து வச்சீங்கன்னா அடுத்த தடவையும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. போதுமா எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. ரொம்ப நன்றி. நான் கூட்டு வந்து அவமானப்படுத்துறீங்களா? ரொம்ப நன்றிமா. இனி அச்சம் தவிர தந்தி டிவிக்காக கேமராமேன் நட்ராஜுடன் திவ்யா. குட் ஜாப் திவ்யா. தேங்க்ஸ். நீ நல்லா இருக்கணும். நன்றிமா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. மொக்க டால்டா பசங்களுக்குலாம் செம்ம ஃபிகர் உசாரா இருந்தானே நியூட்டன் 7th law of physics. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும் ஒரு செம்ம ஃபிகர் உசாராச்சுங்க. கலா மாஸ்டரே சிப்படா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் 1 வருஷம் முன்னாடி. ஏய், வேற டியூப் போட்டு அனுப்புற அந்தால. ஆவணும் அவன் ஓட்ட டியூப். இந்த டியூபுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே. Cheers. அது ஓ ஃபிகர் மாதிரியே இல்ல? ஆமாண்டா. மச்சி கண்டிப்பா கஸ்டமருக்கு தாண்டா வெயிட் பண்றா. கரெக்ட்டா? அவ Dress அவள பாக்க பட்டா பூச்சி மாதிரி இருக்காடா. ஐயோ, அவளை பத்தி தப்பா பேசாதீங்கடா. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். அப்ப தீர விசாரிப்பது மையின்றியா? விசாரிச்சிருவோம். Butterfly? Waiting for you so long. Deal is 5,000. 5,000? Yeah. டேய், பேசிட்டான்டா. ஆமாடா. Me and 3. I 2. Those two? Hi. I am myself Radha, himself Mogan, himself Anthony. Okay. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சீக்கிரமா சொல்லுங்க. உங்க இடமா ஏன் இடமா? டேய், என்னடா ஓ இடமா ஏ இடமான்னு கேக்குறா? அது ஒண்ணுல மச்சி 5 ரூபாய்க்கு சொல்லிருக்கல. அதான் இடமா சூப்பர் ஸ்மார்ட்டா. Guys, what's the confusion? இத பாருங்க. Shh, hold on. மச்சி. Hello? Nati, சீக்கிரம் வா. Where are you? Come. வந்தாச்சு. இவங்க தானா? வாங்க போலாம். கவலைப்படாதீங்க, முகத்தை காட்டவே மாட்டோம். ஆமா, சத்தியமா. இத பாருங்க, நீங்க ஏதோ எங்களை தப்பா நினைச்சிருக்கீங்க. பட்டர்ஃப்ளைன்னு இவன் தானே சொன்னா? ஐயோ, அது பாட்டுங்க, இளையராஜா பாட்டு. ஆமா. ஓ பட்டர்ஃப்ளை. Shut up. இந்த பார்ட்டில ட்ரக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை குடுக்க வந்தவங்க தானே நீங்க? ட்ரக்ஸா? பார்ட்டியா? இன்ஃபர்மேஷனா? அப்ப 5000 ரூபாய்க்கு ஓகே சொன்னது? அந்த 5000க்கு ஓகே சொன்னது உங்களை அந்த மாதிரி நடிச்சிட்டோங்க. வாட்? எல்லாம் இவனால. டேய், என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது?
டேய் தனியா மட்டும் என்ன ஓடுறீங்க பவுன்சர்ஸ், பவுன்சர்ஸ், வாங்க வாங்க காதலின் தீபம் கேவலமா பாடிட்டு இருக்கா? டேய் பாவம்டா மோகன் அடிப்பட்டத்துல மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ லூஸ் தரமா காதல் கீதல் பாட்டு பாடிட்டு என் இருக்கான். நெஞ்சில் காதல். டேய் எஸ் என்னடா பாட்டு பாடிட்டு இருக்க? அடிபடுது உனக்கு வலிக்கல? காதல் அடிபட்டதாண்டா வலிக்கும். காதலி கிட்ட அடிபட்டா அது மலர்கனி பாயிற மாதிரி. அடடடா என்ன ஒரு அடி. அந்த பூக்குள்ள இருந்த சக்தியை பாத்தீங்களாடா? டேய் என்னடா நட்டு கலந்த மாதிரி பேசுறான். இப்போ என்னடா பண்றது? அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். சரி வா போய் கேட்டு வந்துடலாம். ஏய் செருப்பிஞ்சிரும். இது ஏன் பிரச்சனை. நீங்க மூடிட்டு இருங்க. நான் போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹாய். ஏதோ ஆக்ஷன் மாதிரி தெரியுது திவ்யா. Go fast. Excuse me. Excuse me. தம்பி கொஞ்சம் வாங்க சார். தம்பி Please, please. அண்ணா ஒரு கை கொடுங்கண்ணா. அண்ணா, நமக்கு ஒரு கை வேணாமா கொடுங்கண்ணா. தோப்பு? அண்ணா. ஐயோ போலீஸ் கேஸ் ஆயிருப்பா. ஐயோ மனுஷங்களா நீங்களா? சார் ப்ளீஸ். ஆட்டோ 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 அடிபட்டு. கொஞ்சம் இறங்குப்பா. யோ தங்கச்சி பிள்ளை கல்யாணத்துக்கு போனியா? சோறு தானே துண்ண போற. யோ என்னையா பாதியில இறக்கி போற? நீ வாமா. போர்ச்சுகேஸ்னு அலைய விட மாட்டீங்களா? எல்லாம் ஒரு ரிப்போர்ட் தானே, நல்ல காரியம் தானே பண்ணிருக்காரு, அலைய விடுவோமா? ஓகே சார். ம் சரி மோகனே நீ கிளம்பு. உனக்கு ஏதாவது வேலை இருக்கும், நான் பார்த்துக்கிறேன். வேலை இல்லாதவன் நான் தான் ஆனந்து. நீ போய் சவாரி இருந்தா பாரு, நான் பாத்துக்கிறேன். அதுவும் சரி தான். சரி ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் ஃபோன் பண்ணு, நான் வரேன். நான் சரி வரேன் மோகனே. பாப்போம். வாங்க இங்க வந்துட்டீங்களா? எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்களே. ஒருத்தன் அடிபட்டிருக்கானே, அவனை காப்பாத்தணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணல? நான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்க உங்க பின்னாடி சுத்தினேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. முதல்ல நல்ல மனுஷங்களா இருக்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வேலை எல்லாம். ஹலோ ஹலோ என்ன பழி வாங்குறதா நினைப்பா? சார் முகத்தை கூட பார்க்க மாட்டீங்களா? மன்னிப்பு கேட்க வந்தேன். நான் கண்டுக்கலன்னு உடனே விடாம துரத்துவேன்னு நினைச்சேன். ஆனா காணாம போயிட்டேன். சார் என்கிட்ட அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்களேன் ப்ளீஸ். பிரதர் அழகா இருக்காங்க, கூப்பிடுறாங்க, பேசுங்களேன். அழகா இருக்காங்களா? அப்ப நீயே பேசு. மேடம் சார் ரொம்ப கோவமா இருக்கார் போல இருக்கு. ரெட் சிக்னல்ல சீரி பாயிறாரு. ஏய் வரவா வரவா. மாமியார் வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் வரான். வரம் போ. அந்த டப்புன்னு அடிச்சுனா தெரியுமா? ஏன்னா வீட்டில் சொல்லிட்டு இருந்தியா? சார் மேன்ஷன்ல சொல்லிட்டு தான் சார் வந்தேன். கிண்டலு ஏன்னா ஒருத்தன் மாடு மாதிரி நின்றுட்டு இருக்கான், சிக்னல்ல ஜம்ப் பண்ணி வரேன். சார் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன் சார். ஏன்னா வண்டியை உறங்கிட்டு போய் லைசன்ஸ் எடுத்து வா அப்படின்னு 5 ரூபா ஃபைனை கட்டு. சார் ப்ளீஸ் சார். அதெல்லாம் ஏன்டா பேசுற? சார் சார் சொல்லிக்கிட்டு போக வேண்டியதானே? எஸ் சார். சார் நீ யாரு? நான் யாருன்னு தெரியுதா? தந்தி டிவி ரிப்போர்ட்டர் திவ்யா. அந்த பிள்ளை நீ அச்சந்தவரு அச்சந்தவரு. ஆமா சார். இவரு எங்க ஆபீஸ் பியூன். எவ்வளவு அழகா இருக்கா, பியூனே பாக்க. ஆமா சார், அச்சம் தவிர ப்ரோக்ராம்காக நீங்க கரெக்ட்டா வேலை பாக்குறீங்களான்னு செக் பண்ணோம் சார். செக் பண்ணிடா. நல்லா இருக்கா நல்லா இருக்கா? சூப்பர் சார் சூப்பர். நீங்க எஸ்ஐயா இருக்க வேண்டிய ஆளே இல்ல சார். ஏசியா டிசியா இன்னும் பெரிய கமிஷனரா இருக்க வேண்டிய ஆள் சார். உன் தங்க வாயால சொல்லிட்டலாம், அப்படியே நடக்கணும். சாவி சார். உனக்கெல்லாம் சாய்யா. இந்தா. Thank you சார். திவ்யா ஒன்னு தொட்ட அந்த கையால என் பொண்டாட்டி கூட நான் தொட மாட்டேன். குடிக்குமா? ஓ பியூன குடிக்கு. ஓகே சார். தம்பி மேடம் சொன்னது அப்படியே கேட்கணுங்க. ஹலோ. நான் இப்போ நினைச்சிருந்தா கூட உன்னை மாட்டி விட்டுருக்க முடியும். ஒழுங்கா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். ஆ. மா
அவன உனக்கு 2 கண்ணுல ஒரு கண்ணு டப்ஸாவா? எதையும் முழுசா பார்க்க மாட்டியா? அன்னைக்கு பெர்மிஷன் இல்லாம ஷூட்டிங் நடத்தணும். போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க. என்ன பார்த்தா ஓகே. என் பின்னாலேயே என்னோட கேமராமேன், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், யூனிட்டே வந்துச்சு. பார்க்கலல்ல? ஓகே. ஒரு பொண்ணை போலீஸ் புடிச்சிட்டு போனா அவ தப்பான பொண்ணு தானே முடிவு பண்ணிடுவியா? அதுக்கப்புறம் என்ன 5000க்கு விலை பேசுனீங்களே, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. உன் மேல எனக்கு இருந்த கோவம், வெறுப்பு, இது எல்லாமே நீ ஒரு உயிரை காப்பாத்தினதை பார்த்தப்பவே சாம்பல் ஆயிடுச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம், எனக்கு இந்த சாரி, தேங்க்ஸ் இதெல்லாம் பிடிக்காது. உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் உன் பின்னாடி வந்தனே தவிர மன்னிப்பு கேட்கறதுக்காக இல்ல. நடந்ததெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். பில் தானே, நான் பே பண்ணிக்கிறேன். போ போ. ஐயோ, எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேனே, மிஸ் ஆயிடுச்சே. சொதப்பிட்டடா. சூப்பர் ஃபிகர்டா. காட் ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது இன்னொரு சான்ஸ் கொடுங்களேன். ஹே, உனக்கு இங்க இருந்து போக மனசு இல்ல, அப்புறம் என்ன வீராப்பு? உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன். உடனே லவ் லெட்டரா இருக்குமோன்னு நீ கேனத்தனமா நினைப்ப. பட் நீ எவ்வளவு கேனையா இருந்தாலும் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பார்த்துட்டு உனக்கும் என்ன பிடிச்சிருந்தா கால் பண்ணு. நான் வரேன். இந்த நேரம் பார்த்து பேலன்ஸ் இல்லாம போச்சு. ஐயோ. ஹாய். இல்ல, நீ கூப்பிடுவேன்னு தெரியும், அதான் போன மாதிரி போயிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அசல் வழிது பாருங்களேன் இது. 25வது நாள்ல மிஸ்டு கால் கொடுத்து ஆரம்பிச்சவங்க நட்பு, அதுக்கப்புறம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா மல்லிகையே மல்லிகைன்னு பாட்டு பாடி வளர்ந்து 1 வருஷத்துல இன்னைக்கு காதலா வந்து நிக்குது. ஆனா 2 பேருமே அவங்க லவ் சொல்லிக்கிட்டது கிடையாது. இதுக்கப்புறம் நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க. அவள்தான் பாருங்க வந்துட்டா நம்ம ஹீரோ. டாடா பாய். இதுவே டிராஃபிக்ல மாட்டிட்டேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ்டா, சாரிடா ப்ளீஸ். சாரி எப்ப பார்த்தாலும் சாரி. இருந்தாலும் நம்ம ஆனிவர்சரியை மறந்தது மகா தப்பு. அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். நம்ம என்ன முதல் தடவையா சந்திக்கிறோம் திவ்யா? டெரிஃபிக் 25, ஃபண்டாஸ்டிக் 50, சக்சஸ்ஃபுல் 75, ஹாப்பி 100ன்னு 350 வரைக்கும் 14 போஸ்டர் கொடுத்துற. இனிமே 375வது நாள் தான் கூப்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ 365க்கே கொண்டு வந்துட்டு என்னை திட்டுறியா? திட்டாம? ஏய், ஒரு வருஷத்துக்கு 365 டேஸ் தான், அதை கொண்டாட தான் வர சொன்னேன். திவ்யா, நல்ல நாள் அதுவுமா, எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு? ப்ளீஸ். அப்போ